நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பாசன வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் 10 கிராமங்களில் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக இருக்கும் அந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஆறுபாதி கிராமத்தில் சுத்திகரிப்பு செய்ய அரசு திட்டம் வகுத்தது. ஆனால் அதுபோன்று செய்யாமல் கடந்த 8 ஆண்டுகளாக சத்தியவாணன் பாசன வாய்க்காலில் கழிவு நீர் கலக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த பாசன வாய்க்கால் செல்லும் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரையிலான 10 கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் முற்றிலும் மாசடைந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பாசன வாய்க்காலானது என்ன செய்யுதுன்னா 150க்கும் மேற்பட்ட குளங்களையும் பெரிய ஒரு ஓடைகளையும் நிரப்பக்கூடிய பாசன வாய்க்காலாக இருக்குது. இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த பாசன வாய்க்காலானது இதுமாரி சாக்கடையானதுனால 150 குளங்கள்லையும் சாக்கடை தேங்கி இருக்குது. நிலத்தடி நீர் வலுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட நீரை தான் இங்கே உள்ள மக்கள் அருந்திட்டு இருக்கிறாங்க. கழிவு நீரால் ஆறுபாதி, செம்பனார் கோவில் உள்ளிட்ட கிராமங்களில் 3500 ஏக்கர் விவசாயம் பாதிப்படைந்துள்ளதாக கூறும் பொதுமக்கள் குடிநீர் ஆதாரமும் மாசடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நீர்நிலைகளில் கழிவுநீர் கலக்கப்படுவது குறித்து பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாக்கடை நீராகவே இந்த சத்தியான வாய்க்காலில் ஓடுறதுனால இந்த பகுதி கீழே ஒரு 10 அடி கீழே மணல் பாங்கான பகுதி. இந்த தண்ணி ஓடும்போது இந்த தண்ணியானது கீழே பூமியில் இழுத்துக்கிட்டு இந்த கீழே நிலத்தடி நீரை இங்கே பழா போயிடுச்சு. இரவில் உள்ள பம்பு கை பம்பெல்லாம் அங்கே சுத்தமாக அடித்தா இந்த சாக்கடை தண்ணி தான் வருது. நீர்நிலைகள் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் இப்பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றி நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமியிடம் கேட்டபோது பாதாள சாக்கடை கழிவுநீரை சுத்திகரிப்பதற்காக வரைவறிக்கை தயார் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ராஜாராம்.